channel Shravi. இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பற்றி ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாமார்த்லேருந்து விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன். இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி அண்ட் டர்மரிக் இருக்குது. இதில் SPF 50 இருக்குது, PA++ இருக்கக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீன். இது வந்து மேட் சேஃப் ப்ராடக்ட், டெர்மடாலஜிக்கல் டெஸ்டட் அண்ட் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சூட் ஆகும். ஸோ இது இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் வந்து இது இருக்கக்கூடிய டர்மரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேச்சுரல் க்ளோவை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப நான்ஸ்டிக்காக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஆயிலி ஃபீல் இல்லை வந்து ஒயிட் காஸ்ட் இருக்கிறது எதுவுமே வந்து இருக்காது. இது வந்து உங்களுக்கு UVA அண்ட் UVB ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். பேரபன் ஃப்ரீ அண்ட் சிலிகான் ஃப்ரீ ப்ராடக்ட். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபிங்கர்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு நான் என்னோட ஃபேஸில் மசாஜ் பண்ணி நான் வந்து விட்டுக்கிறேன். சன்ஸ்க்ரீன் போட்ட மாதிரியே வந்து தெரியாது அண்ட் க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுக்கும். ஒன்ஸ் இந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண உடனே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாமார்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் நேச்சுரலும் கூட. ஸோ நான் இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Amazon, Flipkart, நைக்கா, பர்பிள், மாமார்த் வெப்சைட், மாமார்த் ஆப்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அடிஷ்னலாக என்னோட கூப்பன் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. SHRIV2025 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மாமார்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட் அண்ட் பிளாஸ்டிக் பாசிட்டிவும் கூட. ஸோ நீங்கள் மாமார்த்தில் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டரும் ஒரு மரம் நடுறதுக்கு வந்து லிங்க் பண்ணப்படும். ஸோ அதோட ஜியோ லொகேஷன் ஸ்பீசஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ மாமார்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு, ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏர்லியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால வந்து சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமார்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட நியர்பை ஆஃப்லைன் ஷாப்ஸ்லயே வந்து அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டார்க் சர்க்கிள்ஸை எப்படி வந்து கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ டிப்ஸ் வந்து ஷேர் பண்றேன். ஸோ நான் போன வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதனால உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வரும் அப்படின்றது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்க வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கியூர் பண்றதுலாம் செகண்டரி தான். அதுக்கு முன்னாடி எதனால நம்மளுக்கு வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டார்க் சர்க்கிள்ஸ் வந்து கியூர் பண்ணிடலாம். ஸோ டார்க் சர்க்கிள்ன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம்லாம் வந்து கிடையாது. அது நம்மளோட ஃபேஸோட பியூட்டியை கெடுக்கிற ஒரு மெயினான விஷயமே வந்து டார்க் சர்க்கிள்ஸ் தான். நீங்க எவ்வளோ ஃபேரா எவ்வளோ கிளியர் ஸ்கின்னா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சுத்தமா நீங்க பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கவே மாட்டீங்க. இதுதான் வந்து உண்மை. ஸோ என்னதான் நம்ம வந்து மேக்கப் அள்ளி போட்டாலும் நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்து கொஞ்சமாச்சும் விசிபிளா வந்து தெரியும். நம்மளால டெய்லியும் கண்டிப்பா வந்து ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சிலர் போட்டு ஹைட் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதுதான் வந்து உண்மை. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட டார்க் சர்க்கிள்ஸை வந்துட்டு எந்த ஒரு கன்சிலர் போட்டு ஹைட் பண்ணாம நேச்சுரலாவே வந்து கிளீனா இருக்கணும், உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ்லாம் எதுவுமே இருக்கவே கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எதனால வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். உங்களுக்கு செம்ம சூப்பராக வந்து உங்களோட டார்க் சர்க்கிள்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே ரொம்ப ரொம்ப மோசமான டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதை நான் வந்து இப்படி தான் வந்து கியூர் பண்ணேன். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே சொல்லிட்டு தான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிப்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி உங்களோட டார்க் சர்க்கிள்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது, அதுக்கு என்ன டிப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம், நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒழுங்காக வந்து தூங்கணும். டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்காக தூங்கு, என்ன இவ்வளோ கருவலையாக வந்துருச்சு, ஒழுங்காக தூங்கு. இதுதான் வந்து காமனாக எல்லாரும் கொடுக்குற அட்வைஸ். நான் அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஒழுங்காக வந்து தூங்க. டெய்லி வந்து 7 to 8 hours ஸ்லீப் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வர ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டே டைமில் தூங்குவீங்கல்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 hours வரைக்கும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட்டு தூங்குறது தான் வந்து நல்லது. பட் முடியாத பட்சத்துக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து 7 to 8 hours ஸ்லீப் இருந்தே ஆகணும் எல்லாருக்குமே. செகண்ட் டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நார்மலாக இருக்கும் கேட்கறதுக்கு, பட் இது எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து நல்லா தண்ணி குடிச்சு நம்மளோட பாடியை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வந்து வச்சுக்கிறது. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து தண்ணி ஒழுங்காக குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் மட்டும் கியூர் ஆக போகிறதில்ல, நம்மளோட பாடி டீடாக்ஸ் ஆகும், நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, அண்ட் நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வராமலும் வந்து பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், கண்டிப்பாக வந்துட்டு 3 liters வாட்டர் மினிமம் நீங்கள் கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து குடிச்சிருங்க. தேர்ட் டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்னதான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணாலும்
தூங்கினாலும் எல்லாமே கூட நம்ம என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான டயட் வந்து சாப்பிடணும். ஹெல்த்தியான டயட்னா நீங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து ஏதாவது வந்து ஒரு டேப்லெட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் இருக்குது தெரியுமா, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், அதுக்கப்புறம் லஞ்ச், இதெல்லாம் மட்டுமே நீங்கள் வந்து ஒழுங்காக சாப்பிட்டீங்கனாலே கரெக்டாக இருக்கும். நம்ம சும்மா நிறைய கார்போஹைட்ரேட்ஸே சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மட்டும் தான் கொடுக்க போதே தவிர வேறு அதில் எந்த யூஸ்மே கிடையாது. நல்ல வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி நல்லா வந்து எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் க்யூர் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுனாலையோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனாலையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை சுற்றி வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வரலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கோல்ட் கம்ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட கண்ணை சுற்றி இருக்குல்ல, ஸோ அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரோஸ் வாட்டரை வந்து ஒரு காட்டன் பேடில் டிப் பண்ணி நீங்கள் வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ் க்யூபே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் வந்து ஒரு கிளாத்தில் வச்சு நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்து க்யூர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ க்ரீம்ஸ்க்கு வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். ஸோ ஐ க்ரீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த பொட்டேட்டோ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிற மாதிரியான ஐ க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து அந்த டார்க் சர்க்கிள்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ஐ க்ரீம் வந்து சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதில் வைட்டமின் இ இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அல்ஃபா பியூட்டின், கோஜிக் ஆசிட், இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸ் எல்லாமே க்யூர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஐ க்ரீம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் இருக்குதான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. 6th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐ க்ரீம் யூஸ் பண்ணாலுமே நம்மளோட ஸ்கின்னை ஓவரால் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ சன்ஸ்க்ரீனை வந்து கண்ணு கீழே போட்டால் வந்து இன்னும் டார்க்காக தெரியும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் கண்ணு கீழெல்லாம் வந்து போடவே மாட்டாங்க. சும்மா ரெஸ்ட் ஆஃப் தி ஃபேஸ் தான் வந்து போடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அது சத்தியமாக அது நல்லதே கிடையாதுங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கண்ணை சுற்றியும் ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ் தான், அங்கேயும் நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து போடணும். ஸோ போடுறவங்களுக்கு நான் சொல்ல நிறைய பேர் அந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க, அதனால வந்து சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் கண்ணை சுற்றியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் சன்ஸ்க்ரீனை. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்துட்டு வராமல் வந்து பார்த்துக்க முடியும், வந்த டார்க் சர்க்கிள்ஸையும் கம்மி பண்ண முடியும். 7th ஒன் என்னது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அலர்ஜி இருக்குது அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. அலர்ஜி இன் சென்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இங்கே அரிச்சிட்டே இருக்கும், கண்ணு கீழே வந்து அரிச்சிட்டே இருக்கும், அதனால வந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி நம்ம தேய்க்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நம்மளுக்கு இப்படி தேய்ச்சிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அங்கே வந்து லைக் தேய்ச்சிட்டே இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும் உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். அந்த இடம்லாம் வந்து செவந்து போகும். செவந்து போச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அது டார்க்காக வந்து தெரியும், கிரேயாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுவே பார்க்கறதுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அலர்ஜிஸ் இந்த மாதிரி இருக்கிறனால கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து டார்க்னஸ் வந்து இருக்கும், அது கூட டார்க் சர்க்கிள் மாதிரி வந்து தெரியும். ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th டிப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்கஹால் ஸ்மோக் பண்ணுற ஆள் அப்படின்னா அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு விட்டுருங்க, அதுதான் நல்லது. உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணுறது, இந்த ட்ரிங்க் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி உங்களால் கம்மியே பண்ண முடியலனாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் க்யூர் ஆகும், இல்லைனா க்யூர் ஆகவே ஆகாது. ஸோ 9th டிப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணலாம். ஹோம் ரெமடிஸ் நம்மளோட சேனலில் எக்கச்சக்கமாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபார் டார்க் சர்க்கிள்ஸ், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து டார்க் சர்க்கிள் ஹோம் ரெமடி விஷுவல் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் என்னோட சேனலில் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு என்னென்ன ரெமடிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் க்யூர் ஆகும். நான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் குறைச்சது நான் ஹோம் ரெமடிஸ் வச்சு தான் வந்து குறைச்சிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்க, என்னோட சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. 10th டிப். ஸோ இது வந்து யாருக்காக அப்படின்னா நான் வந்து ஒழுங்காக தண்ணியும் குடிச்சிட்டேன், ஒழுங்காக சாப்பிடவும் செஞ்சிட்ருக்கேன், நல்லா தூங்குறேன், ஹோம் ரெமடிஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஐ க்ரீமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, ஸ்டில் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க, டக்குன்னு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட வந்து போயிருங்க. பிகாஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உடம்புல பிரச்சனை இருந்தாலுமே கண்டிப்பாக நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் அந்த 9 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியும் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமான்றதை வந்து அவங்க அட்வைஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு நிறைய ரீசன்ஸ்னால நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வருங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹோம் ரெமடிஸ் இந்த மாதிரி ஒழுங்காக தூங்குறது இந்த மாதிரி பண்ணாலே நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். சில பேர் அந்த ஒரு 20% இல்லை ஒரு 10% அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனலோட அட்வைஸ் வேணும். அதாவது டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு டாக்டர் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச டிப்ஸ். இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணி தான் என்னோட டார்க் சர்க்கிள்ஸை நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து அவ்வளோக்கா டார்க் சர்க்கிள்ஸே கிடையவே கிடையாது. பிகாஸ் நான் லிட்ரலி இது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணிருப்பேன். அதனால தான் எனக்கு அந்த இடம் வந்து க்ளீனாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும். ஸோ அதுதான் வந்து உங்ககிட்டயே ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பர்பான ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கெட் பண்ணுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.